ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதை பிரெட் உப்மான்னு கூட சொல்லலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஒயிட் பிரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரௌன் பிரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். பிரெட்டை ஃபஸ்ட் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த ப்ரௌன் போர்ஷனை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸ்லாம் அதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த பிரெட் கூட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் பண்ண போகிறோம். நிறைய கிட்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பிரெட் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்ஸுக்கு இந்த பிரெட்டு கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பிரெட்டு டேஸ்ட்லேயே சாப்பிட்ருவாங்க. நமக்கும் கிட்ஸ் காய் சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பிரெட் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம். அதே கடாயில் கூட கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கார்லிக்கும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், பூண்டு, காய் எல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு வெந்துடும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட், பொடியாக கட் பண்ண பீன்ஸ், கொஞ்சமாக கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் க்ரீன் பீஸ் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பீன்ஸு, கேரட், கேப்சிகம் மட்டும் சேர்த்தாலே போதும். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்குலாம் தேவையில்லை, டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கும் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெஜிடபிள்ஸ்லாம் எண்ணெயில் தான் வதக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீயில் கூட வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பிரெட் உப்புமாவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த பிரெட் உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் லைட்டாக வதங்கினதும் ஒரு 2 to 3 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் அந்த வெஜிடபிள்ஸில் நல்லா பரண்டு வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி இந்த மாதிரி வறண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் நாம் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பிரெட் பீசஸை சேர்த்துக்கலாம். பிரெட் பீசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த பிரெட் பீசஸில் நல்லா கோட்டாகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கீயில் ஃப்ரை பண்ணனால இந்த பிரெட் பீசஸ்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். கரம் மசாலா அல்லது கறி மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கரம் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீயில் வறுத்த பிரெட்டு கூட வெஜிடபிள்ஸ், கரம் மசாலாலாம் சேர்க்கும்போது நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆறிடுச்சுன்னா இந்த பிரெட் உப்புமா நல்லா இருக்காது. ஸோ சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். ஈவினிங் ஸ்கூல் விட்டு பசியோடு வரக்கூடிய கிட்ஸுக்கு இந்த மாதிரி சுட சுட பண்ணி கொடுத்தா வெஜிடபிள்ஸ் சேர்ந்துருக்குன்னு தெரியாமலே பிரெட் டேஸ்ட்லேயே சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி இந்த பிரெட் உப்புமாவை நீங்கள் கிட்ஸுக்கு ஷார்ட் பிரேக் கூட ட்ரை பண்ணலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிரெட் தான் பெட்டர். டேஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரெட் தான் பெஸ்ட். ஸோ சாய்ஸ் நம்ம கையில் தான், எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி குஜராத்தி, பெங்காலி, மகாராஷ்டிரா ரெசிபீஸும் என்னுடைய சேனலில் இருக்கும். செக் பண்ணாத வியூவர்ஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வெக்கேஷனுக்கு நாங்கள் மலேசியா போயிருந்தோம். இந்த ட்ரிப்பையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2 அப்லோட் பண்ணியாச்சு. மற்ற வீடியோஸும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த பிரெட் உப்புமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.